ஒரு டிசபிலிட்டி இருக்க ஒரு பெண்மணினால குழந்தை பெத்துக்க முடியுமா? அதுவும் ஐவிஎஃப்ல குழந்தை பெத்துக்க முடியுமா? தினமும் ஓபிக்கு வந்து நெறைய பேஷண்ட்ட பார்க்குறோம். ஆனா இந்த ஒரு விமன் வந்து வெயிட்டிங் ஹால்ல உட்காரும்போது, காலையில ஓபிக்கு வரும்போதே பார்த்தேன். ஒரு வீல் சேர்ல ஒரு ஏக்கத்தோட உட்கார்ந்திருந்தாங்க. அவங்களுக்கு வயசு 45. கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆயிடுச்சு. போலியோ சின்ன வயசுலயே அஃபெக்ட் பண்ணதுனால நடக்க முடியல. ஸோ இந்த ஒரு பயத்தினாலேயே ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகாம 2017ல ட்ரீட்மெண்ட் பண்ணி எக்டோபிக் பிரெக்னன்சி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணி காலம் தாழ்த்தி ஒரு 45 வயசுல தான் என்கிட்ட வந்தாங்க. ஸோ அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய பயம், தயக்கம் என்ன அப்டின்னா, எனக்கு போலியோ இருக்கிறதுனால நான் நகர்ந்து போய் தான் ரெஸ்ட் ரூம் போகணும். வீல் சேர்ல ஏந்திரிச்சு போகணும். ஸோ இந்த மாதிரி நான் பண்றதுனால, ஐவிஎஃப் பண்ணி இதெல்லாம் நான் பண்ணி பாசிட்டிவ் ஆகுமா டாக்டர்? அப்டின்ற ஒரு தயக்கத்தோட, ஒரு ரொம்ப பெரிய சோகத்தோட தான் என்ன வந்து பார்த்தாங்க. மத்தபடி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெண்மணி. அவங்களே அவங்க சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இந்த குறைகள் எல்லாம் தெரியாம, அவங்க மனச மட்டும் பார்த்து நேசிக்கிற ஒரு ஹஸ்பண்ட். அவருக்கு வயசு 50, டிஎஃப்ஐ ஹை. அதனால அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் குடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு 2 மாசம் ஆயிடுச்சு அவங்க ப்ரிப்பேர் பண்ண. கொஞ்சம் உடலும் பருமனா தான் இருந்தாங்க. ஸோ அதுக்காக அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி, சுகர்ஸ்லாம் இல்லாம பார்த்துக்கிட்டு, அப்புறம் நல்ல கரு வச்சு, கன்சீவ் ஆயி, டெலிவரி ஆயி, இப்ப குழந்தையோட வந்து என்ன பார்த்தாங்க. எல்லா பிரெக்னன்சியும் மாதிரி இது கிடையாது. இது ஒரு பெரிய மிராக்கிள். முடியாதுன்னு நினைக்கிற எல்லாருக்கும் முடியும்னு சாதிச்சு காமிச்ச அந்த அயன் லேடி மாதிரி நீங்களும் முடியாதுன்னு நினைச்சு வீட்ல இல்லாம தைரியமா வந்து குழந்தைய பெத்துக்கிட்டு சந்தோஷமா உங்க குடும்பத்தோட இருக்கணும்ன்றது தான் எங்களோட ஆசை.